Hi, hello and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். எஸ் பாவ் பாஜி ரெசிபி. இது ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் பச்சை பயிறு வச்சு தான் நான் செஞ்சிருக்கேன். இந்த பச்சை பயிறு ஒரு 3 hours நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறமா அந்த ஊற வச்ச பச்சை பயிறு அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோவை பிரஷர் குக் பண்ண போறோம். ஒரு 3 whistles வர வரைக்கும் பிரஷர் குக் பண்ணிக்கோங்க. இன்னொரு பேன்ல ஒரு half of the பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்க போறேன். பட்டர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயம் குட்டியா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்க போறேன். இந்த ஆனியன் வதங்குறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆனியன் வதங்கினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு half of the கேப்சிகம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி ஒரு 2 minutes குக் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம பாயில் பண்ணி குக் பண்ணியிருந்த அந்த பச்சை பயிறு இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ 1/2 ஸ்பூன் சக்தி மிளகாத்தூள் ரெட் சில்லி பவுடர் அதை ஆட் பண்ணிக்கோங்க. பாவ் பாஜி மசாலா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ரொம்ப மஸ்ட், இது கண்டிப்பாக ஆட் பண்ணியே ஆகணும். இதை நல்லா இதோட கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா அந்த ப்ரெஷர் குக் பண்ண தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு புளிப்புக்கு ஒரு பெரிய தக்காளியை பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பட்டர் அண்ட் சாப்டு கொரியாண்டர் லீவ்ஸ் இதை போட்டோன்னா நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான பாவ் பாஜி ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் செஞ்சு கொடுத்தவங்கன்னா அவங்க ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். இதில் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, it's bye bye from Latha Kannan. Thanks for watching.